வாழ்க்கையில ஒருத்தன் வெற்றி அடையணும்னா 2-3 விஷயம் ரொம்ப முக்கியம். முதல்ல சுறுசுறுப்பு முக்கியம். எப்போதும் சுறுசுறுப்பா இருக்கணும், சோம்பலாவே இருக்கக்கூடாது. காரியத்தை இழுத்து செய்யக்கூடாது. 10 நிமிஷம் செய்யற காரியம்னா அது 8 நிமிஷத்துல செய்யணும், அரை மணி நேரத்துல செய்யக்கூடாது. நிதானம் வேற, தீர்க்க சூத்திரின்னு வேற, அந்த விஷயம் வேற. இதுக்கு அதுக்கு வித்தியாசம் உண்டு. 3வது டைம் கீப்பிங். இங்க நான் வரதே மணி என்ன 6:40. எனக்கு 7 மணிக்கு ப்ரோக்ராம்னா நான் 6:45 இங்க இருக்கணும். என்னோட தொழில் அதுதான். அதை நான் மெயின்டைன் பண்ண. ஏதோ காலவசத்தினால டிராபிக் மாற்றணும் அப்படின்னா அந்த விஷயம் வேற. ஆனா நான் கிளம்புறதேவே நான் வீட்டுல இருந்து 7 மணி கதைக்கு 6:30 மணிக்கு கிளம்பினேன்னா எங்கேயாவது வரது சொல்லுவோம். பேசாம இருப்பான், சில பேர் கிளம்பவே மாட்டான். இவன் கிளம்பினத லேட்டா கிளம்பிட்டு நடுப்புல மாட்டின்னு இருக்கேன் டிராபிக்கு போய் சொல்லுவான். இன்னைக்கு வேணா ஏமாத்தலாமே தவிர அந்த தொழில ஒண்ணு வச்சுக்கோங்க, சோறு போடுற தொழில ஒருத்தனுக்கு மதிக்க தெரியலன்னா அவன் பிச்சைதான் எடுக்கணும் வாழ்க்கை முழுக்க. அவன் எந்த தொழிலை செஞ்சாலும் அந்த தொழிலை மதிக்க தெரியும், அதை உயர்வா நினைக்கணும். அப்பதான் அவன் வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். நமக்கு எது சோறு கிடைக்குமா, ஒரு வேலை கிடைச்சிடுமா, பறக்கிறது. ஜனங்கள்லாம் யுத்தம் வந்த தேசத்துல எல்லாம் எடுத்து பாருங்க, காசாகிசாலாம் எடுத்து பாருங்க, ஒரு வேலை சோறு கிடைக்குமான்னு பறக்கிறது ஜனங்கள். நமக்கு எந்த தொழில் சோறு போடுறதோ அந்த தொழிலை வயலுக்கு செருப்பு போட்டு நடக்க மாட்டார்கள் நம்ம முன்னோர். அது நமக்கு சாப்பாடு போடுறதுங்கிறதுக்காக அதுல செருப்பு போட்டு மிதிக்க மாட்டார்கள். இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே செருப்பு போட்டு நடக்கிறான். உருப்புறமா சொல்லணும். கிரகலட்சுமி தங்குவதா கேட்டா 1000 காரணம் நீங்க சொல்லலாம். காலில் அந்த பிரச்சனை, இதெல்லாம் திமிரு, இதெல்லாம் திமிரு. இப்ப டாக்டர் எழுதுமா சொல்றான், செருப்பு போடாம வெறுமனை மண்ணுல நட, அப்பதான் கால் சரியா போகுவான். உண்மை அதுதான். இந்த மாதிரி கோவில் பிராகாரங்கள்லாம் கட்டினதே அதுக்குதான். இப்ப இந்த இதுவா போட்டுட்டா, இந்த பாடாங்கல் போட்டு நடக்க சொல்றாங்க, அதுதான் காலுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட். சுகர்கள் இருந்ததுன்னா அது மாதிரி நடந்த எல்லாம் ரத்த ஓட்டங்கள்லாம் சரியா போயிடும் மண்ணுல நடந்தா. அந்த தொழிலை மதிக்க தெரியணும், காலத்தை மதிக்க தெரியணும். இப்பேற்பட்ட உயர்ந்த குணங்களோட கூடின ராமபிரான தமேவம் விரத சம்பன்னம் அப்பிரதிஷ்ய பராக்கிரமம் லோகபாலோபமம் நாதம் அகாமயத மேதினி. பூமி தேவி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாள் அப்படின்னா என்ன சார்? பொதுவா பெருமாளுக்கு 2 மனைவி, ஸ்ரீதேவி பூதேவி அப்படின்னு. ஸ்ரீதேவியோட கல்யாணம் தான் சீதா கல்யாணம், பூமி தேவியோட கல்யாணம் பட்டாபிஷேகம். அதனால சொல்றார் பூமி தேவி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டால். என்ன அர்த்தம்? தசரதன் ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சான். தசரதனுக்கு அந்த எண்ணம் எப்படி வந்தது? பட்டாபிஷேகம் பண்ணணும்னா அவ்வளவு சுலபம் இல்லை. 90 வயசானாலும் பதவியை விட்டு கொடுக்க வேண்டாம். உயிர் போற பிறந்து நாம் அந்த பதவியில இருக்கணும்னு தான் எல்லாருமே விரும்புவான். தன் பொசிஷனை ஒருத்தன் விட்டு கொடுத்துருவானா? அப்படி இருக்கிறதே ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணுங்கிற எண்ணம் எப்படி வந்தது தசரதனுக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவனே சொல்றான், பாண்டுரஸ்யாத பத்ரஸ்ய சாயாயாம் ஜரிதம் மயா. பின்னாடி சொல்ல போறான் சபையில. நித்தியப்படி சபைக்கு வருவார்களோன்னு ராஜா வரத்து மேக்கப் எல்லாம் பண்ணின்னு வரணும். அப்பதான் சபையில பாக்குறதுக்கு நன்னா இருக்கு. அதுவும் ராஜாக்கள் வேற, ராத்திரியில கொடை பிடிச்சுன்னு நடப்பாங்க. அது மாதிரி உள்ள சுபாவம் ராஜாக்களுக்கெல்லாம். வெயில் மேல படக்கூடாது, இது படக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு. இவனுக்கு தலையெல்லாம் நிறைச்சு போயிடும் தசரதனுக்கு. அதுவும் எப்படின்னா பொதுவா நிறைச்சு போறது பார்த்தீங்களா, அது எங்க ஆரம்பிக்கும்னா நமக்கு இந்த காது கிட்ட தான் ஆரம்பிக்கும். நார்மலா பெரும்பாலும் காது கிட்ட தான் ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் நிறை. இப்ப 30 வயசு வேலையெல்லாம் பார்த்தா தலைமுக்க நினைச்சு கிடக்காது, பித்த நிறை. காப்பியை குடிச்சுட்டு கண்டதை தின்னுட்டு தலை நினைச்சு போயிருக்கே தவிர ஒழுங்கா சத்தான ஆகாரத்தை சாப்பிட்டோம்னா அந்த அந்த இரும்பு சத்து, இந்த கருகப்பிலை, மிளகு,
இதெல்லாம் ரெகுலரா கலந்து சாப்பிட்டோம்னா அப்படியே அந்த காலத்துல எனக்கு தெரியும், எங்க பாட்டி ஊத்தி சொந்தக்கார பாட்டி 85 வயசுல இவ்வளவு நீள பின்னல் கது கண்ணங்கரையர்னு இருக்கும். அப்படி இருக்கும் உடம்பு. உடம்பு செல்லெல்லாம் ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். என் முடியோட அடையாளம் உடம்பு ஆரோக்கியத்தோட அடையாளம். ரொம்ப பேருக்கு அது தெரியாது. இங்க வெளியில தடவிக்கிற எண்ணெயில இது என்ன யூரியா போட்டா வளர்றதுக்கு இது என்ன நெல்லா இல்லை. நீங்க உள்ள என்ன சாப்பிட்றீங்களோ அதை வச்சுதான் தலைமுடி ஆகாரம் ஆரோக்கியமா இருந்தா தலைமுடி ஆரோக்கியமா இருக்கும். நிறைக்கிறது ஏன் காது கிட்ட நிறைக்கிறதுன்னா, எந்த மனிதனுக்கு சரிபாதி வயசு வரதோ அப்பதான் நிற ஆரம்பிக்கும். 100 வயசுன்னா 50 வயசுலதான் நிற வரும் பெரும்பாலும். காது கிட்ட இருக்கு. பகவான் நமக்கு பண்ற ஒரு உபகாரம் அது. காது கிட்ட ஏன் வருது, உச்சந்தலையில வராம காது கிட்ட ஏன் வருதுன்னா, நம்ம காதுல ஒரு நியூஸ் சொல்றது, உனக்கு வயசாயிடுச்சு, இனிமே பிளஸ் இல்ல மைனஸ், 51 52 53 அப்படி என்னாலே 49 48 47 நீ மைனஸ்ல தான் என்னன்னு அப்படிங்கிறது சொல்ல. அதுக்கு மேல நம்ம மைய தடவி என்னன்னா அது வேற விஷயம். இப்படிதான் நிற ஆரம்பிக்கும். தசரதன் கிட்ட அந்த நிற காதுல ஆரம்பிச்சது அப்படின்னு அவன் பார்த்தான்ங்கிறத வச்சு காளிதாசன் ஒரு ஸ்லோகம் சொல்றான். தங்கர் நமூலமாகத்ய ராமே ஸ்ரீர் ஞஸ்யதா நிதி கைகை சங்கயேவாக பலித சத்மனா ஜரா. அந்த நிற காதுல தசரதன்ட்ட ஒரு விஷயம் சொன்னதா, காதோரமா ரகசியமா மெதுவா சொன்னதா. ரகசியமா மெதுவா ஏன் சொன்னதுன்னா, கைகை சங்கையேவாக கைகையிட்டு உள்ள பயம் அதுக்கு, அதனால மெதுவா சொன்னது. என்ன சொன்னது, உனக்கு வயசாயிடுத்து, ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொன்னது. இது ஒரு நியூஸ். அதனால தசரதன் என்ன வந்தா, சபையில உட்கார்ந்துட்டான். ஜனங்கள் எல்லாம் கூட்டான், மக்கள் எல்லாம் கூட்டான். அது குடியரசு இல்ல முடியரசு. இதையும் கவனிச்சு கேட்கணும். குடியரசுன்னா என்ன, முடியரசுன்னா என்ன. ராஜாவோட புள்ள ராஜா, ராஜாவோட புள்ள ராஜான்னு பரம்பரையா ராஜாவா வரத்துக்கு முடியரசுன்னு பேர். மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ராஜாவா பண்றதுக்கு குடியரசுன்னு பேர். தசரதன் மக்கள்கிட்ட அபிப்பிராயம் கேட்டு ராமன் அப்ப ராஜாவா பண்ணணுங்கிற கம்பல்ஷன் கிடையாது. அவன் தசரதன் காமிச்சு யார் ராஜாங்கிறானோ அவன் ராஜா. தசரதனோட பிள்ளைகள்ல யார் ராஜாங்கிறானோ அவன் ராஜா. பெரும்பாலும் மூத்த பிள்ளையை தான் சொல்லுவார். ஆனா தசரதன் மக்கள்கிட்ட கேட்கறான், சொல்லி அபிப்பிராயம் கேட்கிறான். நம்ம தேசம் எப்படி இருந்ததுங்கிறதுக்காக சொல்ல வர. முடியரசா இருந்தாலும் பரம்பரையா ராஜாவா இருந்தாலும் மக்கள் விரும்பாதவன் ராஜாவா வரக்கூடாது. ராஜா அப்படிங்கிற பதத்துக்கே ரஞ்சகன் அர்த்தம். எல்லாராலையும் விரும்பப்பட வேண்டியவன் அர்த்தம், விரும்பப்படுகின்றவன் அர்த்தம். மக்கள் விரும்பணும், இவன் வரணும் இவன் வரணும் அப்படின்னு மக்கள் விரும்பி ஆசைப்பட்டு அவனை தேர்ந்தெடுக்கணும். தவிர அண்டா கொடுக்குறது, குண்டா கொடுக்குறது, நுகுதி கொடுக்குறது, இந்த திருட்டுத்தனங்கள்லாம் எத்தனை நாளைக்கு நடக்கும்? மக்கள் விரும்பாம என்ன பிரயோஜனம்? மக்கள் விரும்பணும். மக்கள் யாரை விரும்புவார்கள்? மக்களுக்கு யார் ஹிதம் செய்கிறார்களோ அவர்களை விரும்புவார்கள். புத்திசாலியா இருந்தா, குடிகார பயலா இருந்தா 500 ரூபாய்க்கும் குவார்டருக்கும் ஓட்டை விட்டுட்டு போயிடுவான். புத்திசாலியா இருந்தான்னா எவன் நமக்கு நன்மை செய்யறான்ங்கிறத பார்த்துதான் தேர்ந்தெடுப்பாரு. மக்கள் விரும்புறவர்கள் தான் ராஜாவா வரணுங்கிறத தசரதன் காமிக்கிறான். மக்களை கூப்பிட்டு சொல்றான். பாண்டுரஸ்யாத பத்ரஸ்ய சாயாயாம் ஜரிதம் மயா. எனக்கு இந்த வெண்கொட நிழல்ல உட்கார்ந்துட்டு என் உடம்பானது மூப்பு அடைஞ்சுடுத்து. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, என்னோட மூத்த மகனான ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்டான் அந்த ஜனங்கள்கிட்ட. ஜனங்கள் என்ன பண்ணினார்கள்னா, இப்படி சொன்ன அடுத்த நிமிஷம் ஜனோகோத்குஷ்டசன்னாதா விமானம் கம்பயன்னிவா, ஜனங்கள் கை கட்டினார்கள். எந்த அளவுக்குன்னா அந்த மண்டபமே அதிர்ற அளவுக்கு. விமானம் கம்பயன்னிவா, டீசன்ட் தெரியாத ஜனங்கள் இல்ல. இந்த விசில் அடிச்சு
கத்தி அது மாதிரி ஒரு நாகரீகம் தெரியாதவர்கள் இல்ல, நாகரீகம் தெரிஞ்சு நடக்கிற ஜனங்கள் தான். பின்னாடி ராமர் பட்டாபிஷேகத்தில் இல்லைன்னு காத்துக்கு கிளம்பினாருன்னு உடனே எல்லாரும் வெறுமனை நின்னார்கள்னு இருக்கே தவிர கடையை கொடுத்தான், பஸ்ஸை கொடுத்தான், ரோட்டை கொடுத்தான் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அதுல இருந்தே நான் ஜனங்களோட அந்த நாகரீகம் தெரிஞ்சுக்கலாம் எப்படிப்பட்ட ஜனங்கள். இப்ப இந்த அளவுக்கு கற்றார்கள்னா அவர்களுடைய சந்தோஷம் அது மாதிரி. சந்தோஷப்பட்டதோட இல்லாம ஜனங்கள் அவரவர்கள் பேசுறார்கள். இச்சாமோஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருத்தானனம். ராஜன்னு உங்களுக்கா ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தோணல். நாங்கெல்லாம் நித்தியப்படி போய் சார்ங்கபாணிய பெருமாள தரிசனம் பண்ணி ராமன் ராஜாவா வரணும், ராமன் ராஜாவா வரணும்னு நாங்க வேண்டினோம். ஸ்திரியோ விருத்தாஸ்தருண்யச்ச சாயம் பிராதः சமாஹிதாः சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே மனஸ்வினः. ராமன் ராஜாவா வரணும்னு நாங்க ஸ்திரியா விருத்தா தருண்யா, பெண்கள், வயசானவர்கள், குழந்தைகள் எல்லாரும் ஆசைப்பட்டார். ஒரே மாதிரி விருப்பம் இருக்காது. அந்தந்த கிரேட்ல தான் விரும்புவா. இந்த கிரேடு வித்தியாசம் சொல்றார். ஏன்னா அப்படி எல்லாரும் விரும்புற மாதிரி உள்ளவன் ராஜாவாகும். அதெல்லாம் உறப்புல வரணும். அதெல்லாம் நீங்களா தயாரெல்லாம் பண்ணினா குடியாரப்பை தானே. நீ ராஜாவா உட்காந்துச்சாலும் குடிச்சுட்டு தான் உட்காந்துருப்பான். புறப்புல வரணும். அந்த ராஜாங்கிற அந்த கம்பீரம், மக்களுக்கு நல்லதை செய்யணுங்கிற அந்த மனோபாவம், அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி, இதெல்லாம் புறப்பட வரணும். அவன் ராஜாவா வந்தாதான் நாடு உறுப்பு. நாங்கெல்லாம் அப்படி வேண்டோம் ராமன் ராஜாவா வரணும். ராமனுக்கு ஜனங்கள் சொல்றா, ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆச்சுன்னா என்ன ஒரு சம்பிரதாயம்னா, பட்டத்து யானை மேல வச்சு விடுவா. ஊர்வலம் விட்டா யானை மேல ராமன் உட்கார்ந்தா ராமனுக்கு மேல வெண்கொடை பிடிப்பா. வெண்கொடையினுடைய நுனியில வலை தொங்கும், டைமண்டா. அந்த வலை இந்த முகத்துல சூரியன் படாம இருக்கணும்னு அப்படி கொடைய அப்படி லேசா சாட்சிப்பா. சாட்சா நம்ம முகம் எப்படி தெரியும்னா அந்த வலை வழியா தெரியும். அப்படிதான் நாங்க ராமனை பார்ப்போம்னா, நாங்க அப்படிதான் ராமனை பார்ப்போம். வடக்கு வீதி ஜனங்கள் சொல்றா, கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருத்தானனம். எங்க தெரு வரும்போது நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? ஒரே ட்ரிப்பிள் ஐஷன் போயிடக்கூடாது. யாந்தம், ஆயாந்தம், மகதாயாந்தம் பேட்டு வரணும்னா எங்க தெருவில் ஒரு 2-3 தடவை முன்னோட்டம் பின்னோட்டம் போயிட்டு வரணும். நாங்க ராமனை பார்க்க பெருமாள் எல்லாம் அப்படி பண்ணுவோம். பார்த்துக்கல நீ ஸ்ரீரங்கெல்லாம் எல்லாம் இந்த மற்ற ஊரெல்லாம் விரட்டி வேற மழை சுவாமி விரட்டுற மாதிரி. ஸ்ரீரங்கத்துல நித்திய உற்சவம். எங்க திரும்பினாலும் ரங்கன்னு சொல்றது. எங்க திரும்பினாலும் பெருமாள். இப்படி அந்த தெருவில் பாப்பா, அந்த தெருவில் பாப்பா, அந்த தெருவில் பாப்பா, முன்னோட்டம் வருது பின்னோட்டம் வர்றது. அது பார்த்தது போருமே ஜனங்களுக்கு தோணாது இந்த பெருமாள். அது மாதிரி ஒரு வேட்டு வரணும் சுவாமி. இந்த திருடமருத்தூர் இருக்கு, திருடமருத்தூர் இருக்கணும். தைப்பூஷ்ணம் ரொம்ப விசேஷம். ராத்திரி பரப்பாடு. நான் சொல்றதெல்லாம் 80-82 நாங்க பாடசாலை இருக்கிறது. ராத்திரி 10 மணிக்கு கிளம்பினா ஒரு 100 மீட்டர் தாண்டறதுக்கு 5 மணி நேரம் ஆகும் சுவாமி. ஒரு சமயம் திருவாரூர் ராஜரத்ன பிள்ளையோட நாதஸ்வரம், அந்த நாதஸ்வரத்துல பைரவி ராகம்னு நினைக்கிறேன், கரெக்டா ஞாபகம் எனக்கு. பைரவி ராகம் தான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. அது ஆலாபனை ஆரம்பிச்சார் 10 மணிக்கு. ஆலாபனை தான், கீர்த்தனை இல்ல. ஆலாபனை முடிக்கிறதே கார்த்தால 4 மணி. கார்த்தால 4 மணி ஆலாபனை முடிக்கிறது. 7 மணி நேரம் ஆலாபனை பண்ணியிருக்கான். தோடி பைரவி இல்ல, தோடி. 7 மணி நேரம் ஆலாபனை. ஜனங்கள்லாம் அப்படி நின்னுது, சுவாமியும் அப்படி நின்றா. அப்படி நடக்கும் உற்சவங்கள்லாம். ஜனங்கள் ஏன் கேட்டா, ஆத்துல வாசல்ல சாமிக்கு வருது, ஆத்துல கால கட்டி டிவியை பார்த்துட்டு இருக்கான் ஒப்பாதிய. ஒரு வாழ்க்கை எப்படி உருப்புன்னு சொல்லுங்க. நல்லதை நினைச்சு நல்லதை பார்த்தாதான் நல்லது நடக்கும். எப்ப பாரு கெட்டதையே நினைச்சு கெட்டதையே பார்த்துட்டு கெட்டதையே பேசிட்டா கெட்டதுதான் நடக்கும் வாழ்க்கையில. நல்லது நடக்கும். டிவியை போட்டு உடைச்சாலே வாழ்க்கை உருப்படும். ஒரே விஷயம் தான்.
நல்லதை தான் நினைக்கணும், நல்லதுதான் பேசணும். நம்ம ஜனங்கள்ல நம்ம வாழ்க்கையில அப்படிதான் அந்த உற்சவம்னு சொல்லுவா. எப்ப பாரு திருவிழா, எப்ப பாரு கல்யாணம். வேற எந்த நாட்டிலையும் இப்படி கிடையாது. இந்த ஒப்பாரிக்கு தான் அங்கெல்லாம் பெருசா முக்கியத்துவம் கொடுப்பான். நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தா உற்சவத்துக்கு தான் முக்கியத்துவம். இதை உடனே கொண்டு போயிடுவான் நம்ம நேரத்துக்குள்ள. உற்சவங்களுக்கு தான் அவ்வளவு திருவிழா கல்யாணங்கள்லாம் அவ்வளவு பாராட்டோட அப்படி நடக்கும் நம்ம தேசத்துல. ஏன்னா நம்ம தேசத்தோட பெருமை அது. அதுக்காக சொல்லவன் ஜனங்கள்லாம் அதை விரும்புறா, ராமன் இப்படி வரணும்னு. இப்படி ஜனங்கள்லாம் ராமனை பத்தி சொல்றது அவன் கேட்டான். ஜனங்கள் இன்னும் சொல்றாள், பிரியவாதி ச பூதானாம் சத்யவாதி ச ராகவா பகுஸ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதா ராமஹ சத்புருஷோ லோகே சத்ய சத்ய பராயணஹ சாக்ஷாத் ராமாத் விநிர்வృத்தஹ தர்மஸ்சாபி ஸ்ரீயாஸஹ. சொன்ன உடனே அவன் கேட்டான், இவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுறா ஜனங்கள் ராமனை ராஜாவா பண்ண போறேன்னு சொன்ன உடனே, இத ராமன் ராஜாவா வரத்த ஜனங்கள் சந்தோஷப்படுறார்கள்னு நினைக்கிறது அப்படிதான் நினைக்கணும். தசரதன் வேற விதமா நினைச்சான். நான் ரிட்டையர் ஆறேன்னு இவ்வளவு சந்தோஷப்படுறே, நான் என்ன தப்பு பண்ணினேன்னா கதன்னுவை தர்மேன பிருத்திவி மனுஷாச, இதுல ரெண்டுமே இருக்கணும். இப்ப ராவன் ராஜாவா வந்தா தசரதன் ரிட்டையர் ஆக போறான். அவன் என்ன நினைச்சுட்டான், ஜனங்கள்லாம் ராமன் ராஜாவா வரத்துல சொந்தம் அப்பாடா தொலைஞ்சான்னு சில பேர் சொல்லுவோம் பதில, நம்ம எப்படா தொலைவான்னு காத்துட்டு போக பதில, அது மாதிரி என்ன காத்துருந்தேல. நான் என்ன தப்பு பண்ணினேன், நான் என்ன கதன்னு மைய தர்மேன பிருத்திவி மனுஷாசு, நான் என்ன தப்பு பண்ணினேன் அப்படின்னு கேட்டான். இல்லை ஜனங்கள்லாம் அவசரப்பட்டுருக்கோம். ஏன்னா சந்தோஷத்தை கூட அதிகப்படியா வெளிப்படுத்தினா சில இடங்கள்ல அது விபரீதமா போயிடும். ரொம்ப சிரிக்காதேம்பா அந்த காலத்துல. ஏன்னா அது சூழ்நிலை தெரியாம நாம நடந்து விட்டோம்னா அது விபரீதமா கூட போயிடும் சில இடங்கள்ல. அந்த அந்த விஸ்வகுணாதரிசம்னு ஒரு புஸ்தகத்துல சொல்லுவா, சிலதெல்லாம் மரணம் பரிந்த கொண்டு பாலசகித்துவம் அகாரணஹாஸ்யம் ஸ்திரீஷு விவாதம் அசஜ்ஜன சேவா கர்தபயான அசம்ஸ்கிருதவாணி ஷட்சுனரோ லகுதாம் உபயாத்தின்னா. தேவையில்லாம சிரிச்சா பிரச்சனையா போயிடும். என்ன காரணம், நம்ம பாட்டுக்கு ஏதோ சந்தோஷப்பட்டிருக்கோம், இல்லை சிரிச்சு பண்ணுவோம், அது பெரிய பிராபலமா முடிஞ்சு போயிடும். அது மேல கதையிலேயே வருவோம். நான் சொல்றேன், கைகையோட அம்முடைய அப்பா சிரிச்ச கதையை சொல்றேன். இந்த விஷயம் நான் என்ன ஜனங்கள் தப்பா நினைச்சு, தசரதன் தப்பா நினைச்சுட்டான். ராஜேந்திரன் அப்படி இல்லை, நீங்க உங்களோட ராஜ்யத்துல நாங்க ஒரு குறையும் காணல. நீங்க ரொம்ப உயர்ந்த மனிதர், உங்கள்கிட்ட நல்ல குணங்கள்லாம் நிறைய உண்டு. உங்களை விட நிறைய நல்ல குணங்கள் ராமன்க. பகவான் ரூப கல்யாண குணா புத்திரஸ்ய சந்திதே. இப்ப ஒரு நல்ல ஒருத்தன் வந்திருக்கான், அவனோட ஒருத்தன் நல்லவன் அப்படின்னா அவனை நாம தேர்ந்தெடுக்கிறதே இவன் மற்றம்னு அர்த்தம் இல்லை, இவனை விட அவன் ஒரு சக்தி அப்படின்னு அர்த்தம். அந்த விதத்துலதான் நாம தேர்ந்தெடுக்கிறோம். இவன் நன்னா ராஜ்ய பரிபாலனம் பண்ணினாங்கிறது உண்மைதான், இவனை விட அவன் ரொம்ப ஒரு சக்தி. அது மாதிரிதான் நாங்க ஆச்சரியம். ஏன்னா உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய நல்ல குணங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம், ராமன்கிட்ட உள்ள நல்ல குணங்கள் அப்படி கிடையாது, எண்ணிலடங்கா குணங்கள். அதுக்கு உங்களுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லணும்னா, மெட்ராஸ் பேர்க்கேலனும் கார்த்தால 8 மணிலேருந்து 10 மணி எலக்ட்ரிக் ட்ரெயின்ல பேர்க்கேல பீக் அவர்ஸ்ல பேரு உத்தியோகத்துக்கு போறது தொங்குவான் ரயில்ல. அது மாதிரி இடமில்லாம ஒத்த கால ஒத்த விரலை வச்சுன்னு எப்படி தொங்குவானோ அது மாதிரி ஆயிரக்கணக்கான நல்ல குணங்கள் ராமனுடைய உடம்புல இருக்கிறதுக்கு இடமில்லாம தொங்காது. பகவான் ரூப கல்யாண குணா புத்திரஸ்ய சந்திதே. எத்தனையை சொல்றது, நாங்க எத்தனையை சொல்றது. யசனேஷு மனுஷ்யானாம் விருஷம் பவதி துக்கிதா உற்சவேஷு ச சர்வே. இதெல்லாம் ராமர் காமிச்சதுதான் இன்னி பெருந்து ஓட்டு வாங்கிறதுக்கு நடக்கிறது. எவனாவது செத்து போய் சாமியானா போட்டா உடனே அந்த ஊர் எம்எல்ஏ எம்பி எல்லாம் வந்துடுறாங்க தெரியல. ஏன்னா அதுக்கு வந்தாதான் அவன் ஓட்டு போடுவான். அதுக்குதான் இந்த 5 வருஷத்துக்கு அவனுக்கு சரியா இருக்குமே தவிர மத்த காரியம் பார்க்கறதுக்குலாம் டைம் கிடையாது. நல்லது கெட்டது இதெல்லாம் பார்த்து போய் செஞ்சு ஓதி பலன் கொடுத்து
இது ஒரு காரியம், இதுவே காரியமா இதுவும் ஒரு காரியம். ஜனங்களோட பழகும் போது அவர்களுடைய சுகத்திலையும் நாம பங்கெடுத்துக்கணும், அவர்களுடைய துக்கத்திலையும் பங்கெடுத்துக்கணும். व्यसनेषु मनुष्याणां वृषं भवति दुःखितः उत्सवेषु च सर्वेषु पितेव परिदुष्यति. எங்களுக்கு ஒரு கஷ்டம்னா ராமன் தான் முன்னாடி நிப்பன் ஐயா. 4 நாளைக்கு எங்க போனான்னு தெரியாது. அப்புறம் காட்டு போன தலை நீட்டுற மாதிரி சாயங்காலம் தலை நீட்டு முதல்ல அது மாதிரி பிரச்சனை எல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் தலை நீட்டினா இந்த பரதேசி பையன் வந்தா என்ன விளையாட்டு நினைப்பு. ஜனங்களுக்கு ஒரு கஷ்டம்னா முன்னாடி நிற்கணும், உயிரை விடுறதுக்கு தயாரா இருக்கணும். அப்படி உள்ள இந்த உதாரணம் சொல்றேன். கஜினி முகமது படையெடுத்தான் 18 தடவை என்னன்னு நீங்க புத்தகத்துல படிச்சிருப்பேன். அதெல்லாம் ஊச்சாச்சு இந்த வருஷம் சிலபஸ்ல இருந்து. இப்ப அதெல்லாம் இனிமே பாடத்துல வராதெல்லாம் எடுத்தாச்சு. அதெல்லாம் நல்லதை சொல்லாம தோத்து போனது. அவன் தோத்தும் போகல, 18 தடவை போர் தொடுத்தான். விடாமுயற்சி இல்ல, 18 தடவை திருட வந்து செருப்படி வாங்கி போனான். 19ஆவது தடவை வந்துதான் திருடினாமோ. 18 தடவை அவன் வந்து அடி வாங்கி போனான்னு தான் கதை. அப்ப அந்த சரித்திரத்துல ஹிஸ்டரியில இருக்கா சோழ மன்னன் போனான்னு இருக்கு. குஜராத்துக்கு போய் அந்த ராஜாவுக்கு ஹெல்ப் பண்ணினான்னு இருக்கு. யாருக்காவது தெரியுமா? நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்களா? புராணத்துல இருக்கு, ஹிஸ்டரியில இருக்கு. அதை என்ன சொல்லி கொடுக்கணும்? குஜராத் எங்க இருக்கு, சோழ தேசம் எங்க இருக்கு, இங்கேருந்து இவன் போனான் அந்த குஜராத்தை காப்பாத்துறதுக்குன்னு சொன்னா நமக்குள்ள எவ்வளவு ஒற்றுமை இருந்திருக்குன்னு நாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? இந்த ஒரு ஒற்றுமை இருக்கணும். ஒருத்தரோட ஒருத்தர் கஷ்டம்னா நாம தோல் பொறுக்கணும். ராஜாக்கள் அவனுக்கு கஷ்டம் வந்தா நாம் கை தட்டினோம்னா நம்ம வீட்டுக்கு எத்தனை விதம், அதே கஷ்டம் நமக்கு வரத்துக்கே தெரிஞ்சுதான். இந்த கஷ்டத்தை பகிர்ந்துக்கணும், சுகத்தை பகிர்ந்துக்கணும். ராமர் ஒரு வார்த்தை சொன்னா பிரியவாதீச்ச பூதானாம் சத்யவாதீச்ச ராகவஹ பகுஸ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதா. பிரியமாதான் பேசுவார், சத்தியத்தை தான் பேசுவார். எது பேசுறானோ அதுல சத்தியம் பொய்யே இருக்காது. இந்த வாய திறந்தா பொய்ங்கிற மாதிரி எல்லாமே இருக்காது. சத்தியம் சத்தியம் சத்தியத்தை சொல்லிதான் ஜனங்கள்கிட்ட மதிப்பை பெறணும். அதுக்கு நிறைய படிச்சவர்களோட அறிவை நாம உபயோகப்படுத்திக்கணும். பிரச்சனையும் அதுதான். இந்த தேசத்துல கஷ்டப்படுறவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் முன்னேறணும்னு ஒரு பக்கம் இருந்தாலும் படிச்சவர்களை நாம அலட்சியப்படுத்தினா என்ன நடக்கும்? படைச்சவர்களை அலட்சியப்படுத்தின பரியந்தம் இந்த தேசம் டெக்னாலஜியை காசு கொடுத்து வாங்கின. படிச்சவர்களை உபயோகப்படுத்தினத்தினுடைய அடையாளம் சிந்தூர்ல தெரியும். யுத்தம் வந்து சிந்தூர். அதுக்கப்புறம் தான் இவ்வளோ எத்தனை ஸ்டார்டப் கம்பெனி, எத்தனை எல்லாம் 20-25 வயசு பசங்க தான். அதுல இந்த இத்தனை டெக்னாலஜி, இத்தனை வெற்றிக்கு இத்தனை சாமான்களை தயார் பண்ணினவா உடுக்க சின்ன குழந்தை. அந்த குழந்தைகள் நாம படிச்சுட்டு வேலை இல்லைன்னு வெளிநாடு போறதை தவிர அவமானம் ஏதாவது ஒண்ணு உண்டா அந்த நாட்டுக்கு? எனக்கு நான் படிச்ச படிப்புக்கு இங்க வேலை இல்லை சார், அதனால நான் வெளிநாடு போறேன்னு சொன்னா அந்த நாட்டுக்கு அவமானம். போகக்கூடாது, போக விடக்கூடாது. நாம அவனை உபயோகப்படுத்திக்கணும். பகுஸ்ருதா நாம் அப்படிங்கிறார் இங்க. நிறைய படிச்சவர்களை நிறைய வச்சுக்கணும் பகவான் யோஜனை. ஏன்னா நாம கஷ்டப்பட்டு படிச்சு இவ படிச்ச வயசான வாழ்ந்த நாம பழகினோம்னா நமக்கு என்ன லாபம் அப்படின்னா புத்திமான் விருத்த சேவையான்னா எதிர நீதியில சொல்லும் போது 10 வருஷம் நீ வாழ்ந்து என்னத்தை தெரிஞ்சுக்கணுமோ அதை 10 நிமிஷத்துல பேச்சுல தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவ வாழ்ந்து அனுபவப்பட்டவா. நீ இனிமே வாழ்ந்துதான் அதை தெரிஞ்சுக்கணும். அவர்கள் சொன்னா ஏற்கனவே வாழ்ந்து அந்த அனுபவத்தில் இருக்கிறதுனால புத்திமான புத்த சேவையா அத பகவான் உபயோகப்படுத்திப்பா. நிறைய பேரோட பழகுவார், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பார், அப்படி பிரியமா இருப்பார். தந்தேவ தேவோபமஜந்தே சர்வஸ்ய லோகஸ்ய ஹிதே நிவிஷ்டம் ஹிதாயனஹ க்ஷிப்ரமுதாரஜுஷ்டம் முதாபிஷேக்தும் வரதத்வமர்ஹசி. ஒத்தன் ராமாயணம் சொல்றேன்னா நூற்றுக்கணக்கானவா கேட்கிறேன். தசரதன்ட்ட என்ன நடந்ததுன்னா ஆயிரக்கணக்கான பேர் ராமனை பத்தி சொல்றால் தசரதன் ஒத்தன் கேட்கறான். கேட்கறவன் ஒத்தன், சொல்றவா 1000 பேர்.
பொதுவாவே உலகத்துல ஒரு விஷயம் சொல்றேன், கொண்டாட்டம் இருக்கு பாருங்க, பிரைஸ் பண்ணி பேசுறது. மனிதனுக்கும் மனிதனையும் பேசும்போது அது அப்பா பிள்ளையா இருந்தாலும் பொறாம. நீங்க அப்பாவா இருந்தாலும் பிள்ளைய பத்தி ஒரு ஸ்டேஜுக்கு மேல பேசினா பொறாம வரும். உங்க பிள்ளை எப்பேற்பட்டவன் தெரியுமா சார், அவ்வளவு பெரிய புத்திசாலினா, நான் இன்னைக்கு என்ன பண்ண தெரியுமாமா பொண்ணே, உடனே இந்த பேச்ச மாத்துவா. நீங்க கவனிச்சு எல்லாம் தெரியும். ஏன்னா அதை சகிச்சுக்க முடியாது. இந்த பொறாம வராம நல்ல குணங்களை கேட்கறது பகவானோட குணங்கள் மட்டும்தான். மனிதனோட குணங்களை அப்படி கேட்க முடியாது. தசரதன் அத்தனையும் கேட்கிறான். கேட்டுட்டு சரி ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்லிட்டேன். ராமன் ஐஷ்ணு வந்து